கேட்காம, அவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள வராம, அவருடைய அந்த இடத்துக்குள்ள அமராம, இன்னைக்கு எங்களுடைய சொந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறபடினால இன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அல்ல, அவருடைய சாபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப ஆகையினால இந்த நாள் என்பது மிகவும் முக்கியமான நாளா இருக்கிறது. ஒருவேளை எங்களுக்கு அர்ஜென்டான வேலைகள் இருக்கலாம், சில காரியங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கலாம், சில வேளை இந்த நாள் என்னால வரவே முடியாத இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அமரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் எங்களுக்கு இருந்தாலும் நாங்க எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் என்னோட பேசல, ஆண்டவர் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாள் ஆயிருச்சு, நான் ஆண்டவரோட ஒப்புரவாகி இத்தனை நாள் ஆயிருச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்து இவ்வளவு நாள் ஆயிருச்சு, ஆனாலும் என் வாழ்க்கையில இன்னொரு ஆசீர்வாதம் வரல அப்படி என்று சொல்லி எங்களால நினைக்க முடியுமா இருந்தா, ஏன் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரல அப்படி என்று சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் எங்களுக்கு இருந்து நியமிக்கப்பட்டிருக்கிற சில நாட்களை நாங்கள் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்தா மாத்திரம்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு உடுப்பு, அழகான உடுப்பு ஒண்ணு தேவை, எனக்கு அழகான ஒரு உடுப்பு தேவைன்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருந்தா எனக்கு அழகான உடுப்பு கிடைக்காது. எனக்கு காசு பணமெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு நல்ல அழகான உடுப்பு ஒண்ணு தேவையே அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யோசிச்சு சல்லிய பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு என்னால செய்ய முடியாது, அந்த உடுப்பை என்னால எடுக்க முடியாது. மாறாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எங்க நான் போய் அந்த உடுப்பை எடுக்கணுமோ அங்க போனா மாத்திரம்தான் அந்த உடுப்பை என்னால எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த உடுப்பு கடைக்கு போனா தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, மாறாக இந்த வீட்டுக்குள்ள அமர்ந்து கொண்டு பணத்தை எடுத்து கையிலே வச்சு கொண்டிருந்தா என்னால அந்த உடுப்பை எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த அழகை என்னால ரசிப்பதற்கு என்ன செய்ய முடியாது. அப்ப அதை போலதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா, ஆண்டவருடைய அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்க போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள முதல்ல கடந்து போகணும். ஆமென். ஆண்டவர் இருக்கிற அந்த இடத்துக்கு நாங்க போகணும். அப்ப போனா மாத்திரம்தான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நாங்க உணர முடியும், அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரு எங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேவை, ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்ல, எவ்வளவு சொந்த வேலைதான் எனக்கு முக்கியம் அப்படி என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய சொந்த வேலைகளை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால நாங்க என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவருக்கு எங்களால முதலிடம் கொடுக்க முடியுமாக இருந்தா எங்களுடைய